குற்றமற்றவராக நீங்கள் மாறுங்க. ஒரே வழி, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. ஈஸி. ஒருத்தர் குற்றமற்றவராக இருக்கணும்னா நான் நினைக்கணும், அவ்வளோதான். ஆடு நல்லா இருக்கணும். அப்போ வெட்டி சாப்பிட்றியா? ஆமாம், ஆடு நல்லா இருக்கணும்னு தான் வெட்டி சாப்பிட்றேன். ஏன்? அப்போ தான் ஆடு நிறைய உற்பத்தி ஆவாங்க. இந்த பூமியில் எப்போ ஆடு இருக்கா? சாப்பிட்ற மனுஷங்கிற வரைக்கும். யாருமே சாப்பிட்லன்னா, இப்போது தென்னை மரத்தில் வண்டு ஒன்று வருது, அது எல்லாருக்கும் தீங்காகுது. என்ன பண்ணுவோம்? நம்ம தேடி போய் என்ன பண்ணுவோம்? அந்த இனமே வானா, அப்படி தானே? நம்ம ரத்தத்துலேயே புற்று உண்டாக்குற வைரஸ் கிருமியெல்லாம் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? தேடி போய் கண்ணுக்கு தெரியாத ஒரு பூச்சை போய் என்ன பண்ணுறோம்? நம்ம சாவடிக்கிறோம். எதுக்கு? வரவே கூடாதுன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி குஷ்டரோகமே இல்லை. குஷ்டரோகத்தை உண்டாக்குற பூச்சியை சாவச்சிட்டோம். வானானா என்ன பண்ணிடுவான்? அப்போ ஒன்று வேணும்னா என்ன பண்ண? அப்போ ஆடு வேணும்னா என்ன பண்ணேன்? நான் சாப்பிட்ணும். மாடு வேணும்னா என்ன பண்ணேன்? நான் சாப்பிட்ணும். இப்போ குற்றம்னு ஒருத்தன் சொன்னானே, யாருக்கு என்ன பண்ணா? அது உனக்குன்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு குற்றம் அவனுக்கு, உனக்கா? ஒரு தவறு அவனுக்கு, எனக்கா? எனக்கு ஒரு 5 வருஷமாக புள்ள பொருளை எனக்கு நான் என்ன பண்ணுறேன்? வேறு யாரையோ ஒருத்தர் ட்ரை பண்ணுறேன் எனக்கு. அது உனக்கு தப்பாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் பிரச்சனையாக இது. பிரச்சனை யாருது? புள்ள யாருக்கு பொறுக்கல? எனக்கு தானே பிரச்சனை யாருது? நீ என்ன பார்த்து குற்றன்னு வர சொல்கிற? என் வழியை யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு தெரியும்? என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? அதனால் பித்தியார் உன்னை குற்றம்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ குற்றவாளி ஆகிட்டியானா தப்பு இல்லையா? அதுவும் தண்டனை உண்டு. அடுத்தவங்க யார் உன்னை வரையறுக்கிறதுக்கு? நீ எப்படின்னு யார் டிசைட் பண்ணணும்? அதுக்கு தானே உனக்கு கடவுள் கொடுத்தான். நீ அப்பா சொன்ன மாதிரி அம்மா சொன்ன மாதிரி வாழ்கிறதுக்கு உனக்கு எது கண்ணு மூக்கு வாயெல்லாம்? அப்பா கண்ணிலே பார்த்துருக்க வேண்டியது தானே. நீ கண்ணை முடிக்க வேண்டியது தானே. அப்பா இப்போ என்ன இருக்குதுன்ட்டு ஏன் கேட்கல? உனக்கு ஏன் கண், உனக்கு ஏன் மூக்கு, உனக்கு ஏன் வாய், உனக்கு ஏன் பல்லு, உனக்கு ஏன் நாக்கு? அப்போ நீ வாழ்ட்டு தானே வந்துக்கிற. அவங்க ஒரு சந்தர்ப்பம், நன்றி சொல்லு. அவங்களுக்கு எதோ தேவையோ அதை செய். அடிமையாக இருக்கிறதுக்கு அப்போ இதுவும் தான் குற்றம் தான். மத அடிமையாகிறியே, குற்றம் இல்லை. எவனும் சொன்னால் நான் ஆட்டி நிற்கிறிய, எப்போ நான் கேட்டேன் நீ எதுக்கு ஆட்டுறேன்னு? ஜாலியாகுது, தப்பு கிடையாது. அப்போ என்ன மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணால் ஜாலியாகுது. நான் உனக்கு ஜாலியாகுது, எனக்கு தப்பாகுது. என்ன இப்போ அப்படி விட்டு போனோம்? அப்போ தான் எப்படி இருப்பேன் நீ? குற்றமற்றவர். நான் செய்கிறதெல்லாம் சரி, மற்றவங்க அதை குற்றம் சொல்லக்கூடாதுன்றதே தப்பு தான். எனக்கு கமாண்ட் எழுதுகிற உரிமை எல்லாருக்கும் இருக்குது, டெலீட் பண்ணுற உரிமை எனக்கு இருக்குது.